தேக்கடி அப்படின்னு சொன்னதுமே நம்ம மனசுக்குள்ள வந்து மசாலா வாசனை வந்து வீச ஆரம்பிச்சிடும். கூடவே அந்த மழைக்காடுங்களுக்கு நடுவுல போட்டிங் போய்கிட்டே அந்த வனவிலங்குகளை பார்க்கறது அவ்வளோ அட்டகாசமா இருக்கும். இது தவிர யானை சவாரி, ஜீப் சவாரி எல்லாம் சுத்தி பார்த்துட்டு நைட்டு கேரளாவோட பாரம்பரிய கதகளி கலரி சண்டையை பார்த்துட்டு அங்க கிடைக்கக்கூடிய அந்த சாப்பாடை ருசிச்சு சாப்பிட்டு ஃபேமிலியோட நைட்டு தரமான ஒரு ரெசார்ட்ல தூங்கி எழும்போது தான் அந்த ட்ரிப்புக்கு போனதுக்கான முழு பலனும் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் வில்லேஜ் டேட்டாபேஸ். நம்ம இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேக்கடியில் தான் வந்து நம்ம இருக்கோம். தேக்கடி ஒரு நாள், வாகமான் ஒரு நாள் போகலான்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸோட இந்த இடத்துக்கு நம்ம வந்திருக்கோம். நான் வந்து நிறைய டைம் வந்து பார்த்தீங்கன்னா தேக்கடியை வந்து இங்கே இருக்கக்கூடிய அந்த முக்கியமான சுற்றுலா இடங்கள் எல்லாத்தையும் போய் சுற்றி பார்த்துருக்கேன். இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சூப்பரான ரெசார்ட்டில் வந்து நாங்கள் ஸ்டே பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த ரெசார்ட்டை பொறுத்தவரையும் நம்மளுக்கு ஒரு ஐடியா இருக்கும் இல்லையா, ஃபேமிலியோட போனோம் அப்படின்னா இந்த மாதிரியான ரெசார்ட்டில் போய் நம்ம கண்டிப்பாக தங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிப்பட்ட ஒரு சூப்பரான ரெசார்ட்டுக்கு தான் நாங்கள் வந்து வந்திருக்கோம். ஸோ இந்த வீடியோவை பொறுத்தவரையும் இந்த ரெசார்ட் எப்படி இருக்குது அப்படின்றத உங்களுக்கு உள்ளே போய் நான் சுற்றி காமிக்கிறேன். கூடவே இங்கே இருக்கக்கூடிய இது வரையும் நாங்கள் போகாத சின்ன சின்ன சுற்றுலா இடங்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் போய் பார்த்துட்டு ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் தேக்கடி இங்கே வரீங்க அப்படின்னா எந்த மாதிரியான இடங்கள்லாம் இங்கே இருக்குது, நீங்கள் எப்படி போய் சுற்றி பார்க்கலாம் அப்படின்றதையும் டீட்டெயிலாக இந்த வீடியோலேயே நான் உங்களுக்கு வந்து தெளிவாக சொல்கிறேன். ஸோ வாங்க அப்படியே நம்ம ரெசார்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம ரெசார்ட்டை சுற்றி பார்த்துடலாம். தமிழ்நாட்டில் நம்ம எந்த பகுதியில் இருந்தாலும் சரி, நம்ம தேனி கம்பம் வழியாக வந்து பார்த்தீங்கன்னா குமிளி வந்து ஈஸியாக வந்துட முடியும். கம்பத்தை பொறுத்தவரையும் அங்கே சுருளிப்பட்டியில் சுருளி ஃபால்ஸ் வந்து இருக்குது, அதை வந்து நீங்கள் வரும்போது பார்க்கறதுனால பார்க்கலாம். அதே மாதிரி திராட்சை தோட்டம் ஏகப்பட்டதாக இருக்குது. நம்ம திராட்சை தோட்டத்துக்கு உள்ளே போயிட்டு அந்த இடத்துல திராட்சையை சாப்பிட்டு பார்த்துட்டே வந்து நம்ம வீட்டுக்கு வாங்கிட்டு வர முடியும். இப்போ கம்பத்துல இருந்து குமிளி போகிறதுக்கு 23 கிலோமீட்டர் வந்து இருக்கும். மலை மேலே தான் வந்து நம்ம ஏறணும். மற்ற மலை மேலே ஏறும்போது இருக்கக்கூடிய அந்த வளைவுகள் மாதிரி இதில் இருக்காது. ரொம்பவே ஈஸியாக சீக்கிரமாக ஏறி முடிச்சிடலாம். இப்போ கேரளாவில் இடுக்கி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு டவுனு தான் வந்து குமிளி. அதாவது தமிழ்நாட்டில் இருந்து கேரளா உள்ள போகும்போது நுழையக்கூடிய ஒரு நுழைவாயில் தான் இந்த குமிளி டவுனு. இந்த குமிளியை சுற்றி ஏகப்பட்ட சுற்றுலா இடங்கள் வந்து இருக்கு, அது எல்லாமே நம்ம சுற்றி பார்க்கலாம். இந்த குமிளி டவுனை ஒட்டியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 கிலோமீட்டர் தூரத்தில் தான் நம்ம தங்க போகிறோம் இல்லையா, அந்த சூப்பரான ரெசார்ட் வந்து இருக்கு. பார்க்கறதுக்கு ஏதோ ஃபாரஸ்ட்டுக்கு நடுவில் இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலோட தான் வந்து அது இருக்கும். அது உண்மைதான். ரோட் சைடில் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ரெசார்ட், அதாவது ஷெரினி அரிஜோன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெசார்ட் தான் நம்ம வந்து இன்னைக்கு தங்க போகிறோம். நம்ம உள்ள போகும்போதே நம்மளுக்கு வந்து பொட்டெல்லாம் வச்சு சூப்பரான ஒரு வரவேற்பு வந்து கொடுப்பாங்க. அப்படியே அங்கே ரிசப்ஷனில் நம்ம உள்ள உட்காந்ததும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செக்இன் ப்ராசஸ்க்கான ஒரு ஃபார்ம் வந்து கொடுத்து அதை ஃபில் பண்ண வந்து சொன்னாங்க. இதுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு டீயை வந்து நம்மளுக்கு கொண்டாந்து கொடுத்தாங்க. அந்த டீயை குடிச்சு முடிச்ச உடனே நம்ம அந்த டிராவலில் வந்தோம் இல்லையா, அந்த டயர்டு எல்லாமே வந்து போயிடுச்சு. நேற்று ஒரு நைட்டு 10 மணிக்கு இருக்கும் நம்ம ஊரில் வந்து கிளம்பும்போது. இங்கே வந்து ரீச் ஆகுனது கிட்டத்தட்ட 8 மணி ஆகிடுச்சு. அந்த டயர்டு ரொம்பவே டயர்டாக இருக்குது. நாங்கள் போயிட்டு குளித்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த ரெசார்ட் எப்படி இருக்குது அப்படின்றது எல்லாத்தையுமே வந்து உங்களுக்கு சுற்றி காமிக்கிறேன். இந்த ரெசார்ட்டை பொறுத்தவரையும் ரோட் சைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க அட்டகாசமாக இருக்கும். இந்த ரெசார்ட்டில் இன்னொரு ஹைலைட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கடலுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா வில்லா அங்கங்கே இருக்கும். அது வந்து மாலத்தீவு, கண்டிப்பாக நம்மளுக்கே தெரியும். அதே மாதிரி காட்டுக்கு நடுவில் அங்கங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வில்லா இருக்குது அப்படின்னா இது இந்த ரெசார்ட் தான். இதுதான் இங்கே ஹைலைட்டு. பார்க்க எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு பாருங்கள். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா குளிச்சு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு நேராக வந்து இங்கேயே இருக்கக்கூடிய அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து சாப்பிட போயிட்டோம். காலையில் நல்ல பசி, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலான்னு உள்ளே போனோம். அந்த ரெஸ்டாரண்ட் உள்ளே போகும்போது தான் வந்து பார்க்க அவ்வளோ அட்டகாசமாக இருந்தது. ஏன்னா இட்டாலியன் ஸ்டைலில் அந்த டாப்பாக இருக்கட்டும், சைட் வியூவாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ்லேயே இருக்கும். அங்கே உள்ள நம்ம உட்காந்துட்டு சாப்பிடும்போது சுற்றி வந்து ஓப்பன் வியூவில் இருக்கிறதுனால ஒரு நேச்சுரலான பிளேஸில் உட்காந்து சாப்பிட்ற மாதிரியே ஒரு ஃபீல் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இந்த தண்ணியுமே வந்து கேரளாவோட மூலிகை தண்ணி தான் வந்து நம்மளுக்கு கொடுத்தாங்க. நாங்கள் போயிருந்தோம் இல்லையா, அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெஸ்டாரண்ட்டில் தோசை வந்து ஸ்பெஷல். ஏகப்பட்ட வெரைட்டியில் அங்கே தோசை வந்து இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம வந்து மைசூர் தோசை, மசால் தோசை, கீ ரோஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலதெல்லாம் ஆர்டர் பண்ணிட்டு நம்ம போயிருந்தோம் இல்லையா, ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்து ஜாலியாக வந்து சாப்பிட்டோம். தோசையும் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. டேஸ்ட் வைஸும் வந்து எந்த குறையும் சொல்ல முடியாது, அந்த மாதிரி தான் வந்து இருந்தது. அடுத்ததாக அங்கே இருக்கக்கூடிய அந்த ரூம்ஸ் எல்லாமே சுற்றி காமிக்கிறதுக்காக ஒரு ஸ்டாப் வந்து நம்மளுக்கு வந்திருந்தாங்க. அங்கே வந்து வெவ்வேறு கேட்டகரியில் நிறைய ரூம்ஸ் வந்து இருக்குது. அது எல்லாமே என்னென்ன அப்படின்றத வந்து ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இது வந்து ப்ரீமியம் ஸ்வீட் சார், ப்ரீமியம் ஸ்வீட்டு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா டாப் கேட்டகரி நம்மளோடது. இங்கே பாருங்கள், ஒரு லிவிங் ஏரியா மாதிரி இருக்குது. மிகப்பெரிய டிவி இருக்குது. இங்கே வந்து நம்ம உட்காந்துட்டு ஸோ டிவி பார்க்குறது, நம்ம கூட வந்தவங்களோட உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், பேசிகிட்டு இருக்கலாம். அப்படியே பக்கத்தில் வந்தோம் அப்படின்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக, அதுவும் லக்ஸுரியான வந்து ஒரு பெட்டு வந்து இருக்குது. ஸோ இந்த பெட்டு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு. பெட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லக்ஸுரியாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் வந்து இருக்குது. ஸோ இங்கே வந்து ஒரு நல்ல ஒரு குஷன் சோஃபா வந்து இருக்குது. இங்கே பாருங்கள் பாத் டப் இருக்குது. ஸோ பாத் டப்பில் நம்ம இங்கே குளிச்சிக்கலாம்.
இல்லை பாத் டப்பில் குளிக்கிறவங்கள இங்கே உட்காந்துக்கிட்டே வந்து பார்த்துக்கலாம். அப்படியே இந்த பக்கம் வந்தோம் அப்படின்னா பாத்ரூம் இருக்குது. பாத்ரூம்க்குனே வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஸ்பேசியஸான இடத்த வந்து கொடுத்து வச்சுருக்காங்க. அப்படியே வந்தோம் அப்படின்னா இங்கே வந்து ஒரு நம்ம ஒர்க்கிங் டெஸ்க் மாதிரி இருக்குது. ஏதாவது ஒர்க் பண்ணுறதுனா இங்கே உட்காந்து ஒர்க் பண்ணிக்கலாம். ரொம்ப பெரிய பாத்ரூம், ரொம்ப ஸ்பேசியஸாக வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதுக்கப்புறம் இங்கே வந்து முக்கியமான ஒன்று இருக்குது, என்னென்னா ஜக்கூசி இருக்குது. ஸோ இந்த பாத்ரூம் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஜக்கூசி ஒன்று வந்து இருக்குது. ஸோ எவ்வளோ பெரிய ஜக்கூசி பாருங்கள். கண்டிப்பாக இதெல்லாம் வந்தோம்னா இந்த ஜக்கூசிலேருந்து வெளியே போகவே நம்மளுக்கு மனசு வராது. அந்தளவுக்கு 2 பேர் தாராளமாக உட்காந்துட்டு படுத்துக்கிட்டு குளிக்கிற மாதிரி இருக்குது. ஜக்கூசி ஆமாங்க சார். இதில் வந்து பார்த்திங்கன்னா செப்பரேட் லிவிங் ஏரியா, பின்ன பெட்ரூமா. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜாக்குசி மட்டும் இருக்கும். இந்த டைப்பில் வந்துட்டு நம்மளுக்கு 3 ரூம்ஸ் அவைலபிள்ஸ் வந்து நம்மளுக்கு இதில் 3 ரூம்ஸ் இருக்குது சார். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கேட்டகரி, அதாவது பேசிக் ரூம் வந்து சொல்லுவாங்க. இந்த பேசிக் ரூமே வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ லக்ஸுரியாக இருக்குதுன்னு பாருங்கள். மற்ற இடங்களில் லக்ஸுரி ரூம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் வந்து இந்த பேசிக் ரூமே வந்து இருக்குது. ஸோ ஆஸ் யூஷுவல் எல்லா ரூம்லேயும் இருக்கிற மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா பெட்டு, டிவி, அதுக்கப்புறம் 2 குஷன் சேரு, அதுக்கப்புறம் நம்ம ஒர்க்கிங் டேபிள், பாத்ரூம்னு சொல்லிட்டு எல்லாமே செப்பரேட்டாக தனித்தனியாக இருக்குது. இது வந்து பேசிக் ரூமு. ஸோ இப்போ நம்ம வந்திருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இண்டிவிஜுவல் காட்டேஜ். ஸோ பார்க்குறதுக்கு ஏ பிரேம் மாதிரி இருக்குது. அதாவது எப்படின்னா நம்ம மாலத்தீவுலாம் போனோம்னா அந்த கடலுக்கு நடுவில் வந்து அப்படியே பாலம் மாதிரி போகும், தனித்தனி வில்லாவாக இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் பார்க்குறதுக்கு இருக்குது. ஆனால் இது வந்து ஃபுல்லாக க்ரீனரியாக இருக்குது. இந்த ஏ பிரேம் மாதிரி இருக்கு இல்லையா, அதை வந்து 2ஆக பிரித்து 2 ரூம் இருக்குது. ஸோ நம்ம உள்ளே வந்தோம் அப்படின்னா உள்ளே வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து ஒரு லிவிங் ஏரியா, ஒரு நல்ல குஷன் சோபா, டிவி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த டீ காஃபி போடுறதுக்கு உண்டான பொருள் எல்லாமே இருக்குது. ஃப்ரிட்ஜ் இருக்குது, அந்த கபோர்டு, அப்படியே ஆப்போசிட்டில் வாஷ்ரூம், இதெல்லாமே வந்து கீழே இருக்குது. ஸோ அப்படியே இந்த படி ஏறி போனோம்னா வந்து மேலே வந்து பெட்ரூம் இருக்குது. இந்த ரூம்ஸ் எல்லாமே சுற்றி பார்த்துட்டு நம்ம வந்து ஜீப் சஃபாரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜீப்பை வந்து வர சொல்லியிருந்தோம். ஜீப்பு வர்றதுக்குள்ளே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மதிய சாப்பாடு, ஸோ இங்கேயே சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் அதே ரெஸ்டாரண்ட்டுக்கு நம்ம போயிருந்தோம். மதிய சாப்பாடை பொறுத்தவரையும் கேரளா ஸ்டைல் பிரியாணி வந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆர்டர் பண்ணியிருந்தோம். கூடவே வந்து பார்த்தீங்கன்னா ரைத்தா, அப்பளம் இதெல்லாமே வந்து கொடுத்துருந்தாங்க. இது தவிர சில்லி ஃபிஷ்ஷு, தவா ஃபிஷ்ஷு, அப்புறம் டிராகன் சிக்கன் சொல்லிட்டு ஒரு சிலது எல்லாமே வந்து சொல்லியிருந்தோம். கேரளா ஸ்டைல் பிரியாணியை பொறுத்தவரையும் நிறைய இடங்கள்ல சாப்பிட்டுருக்கேன். ஒரு சில இடங்கள்ல அந்த மசாலா தூக்கலா இருக்கும், கூடவே அந்த ஸ்வீட்னஸ் அதிகமா இருக்கும். இங்க வந்து ரொம்பவே பர்ஃபெக்ட்டா இருந்தது. நீங்க பார்க்கும்போதே தெரியும் அந்த பிரியாணி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஷேர் பண்ணி ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்டோம். நம்ம சாப்பிட்டு முடிச்சிட்டு அப்படியே ஜீப் வந்து பாத்தீங்கன்னா ரெடியா இருந்தது. ஸோ ஜீப் சஃபாரி வந்து கிளம்பிட்டோம். இந்த தேக்கடியை பொறுத்தவரையும் ஏகப்பட்ட சுற்றுலா இடங்கள் வந்து இருக்கு, நம்ம போய் அதை சுத்தி பார்க்கறதுக்கு. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நான் ஒரு சில இடங்கள் வந்து அங்க சுத்தி பார்த்துட்டு அதை தனித்தனி வீடியோவா நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், பாருங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் போனது எங்க அப்படின்னா ஒட்டக தலைமேடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வியூ பாயிண்ட் இருந்தது. ஸோ இந்த வியூ பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா அந்த உச்சிக்கே வந்து நம்மளுடைய வெஹிக்கிள் வந்து போயிடும். இங்க வந்து என்ட்ரி கிடையாது. அதாவது தேக்கடியில நிறைய சுற்றுலா இடங்கள் இருக்கு. இதெல்லாமே வந்து பெருசா யாருக்கும் தெரியாது. உள்ளூர் மக்கள் வரக்கூடிய அந்த சுற்றுலா இடம் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆயிட்டு இருக்கு. இந்த இடத்துல வந்து நம்ம நின்றோம் அப்படின்னா அந்த குமுளி டவுன் வந்து இங்க இருந்து பார்க்க முடியும். அதே மாதிரி இங்க நிற்கும் போது அந்த காத்து வந்து வீசுது இல்லையா, அது அவ்வளோ போர்ஸா வீசும். பார்க்கவே அவ்வளோ அட்டகாசமா இருக்கும். காலையில ஈவினிங் எல்லாம் வந்தோம் அப்படின்னா அந்த மிஸ்ட் அப்படியே வருடிக்கிட்டு போறதே நம்ம இந்த இடத்துல பார்க்க முடியும். நம்ம யாரோட தொந்தரவும் இல்லாம எதை பத்தியும் கவலைப்படாம கொஞ்ச நேரம் ரிலாக்ஸா நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சோம்னா இந்த இடத்துக்கு நம்ம ஜாலியா வந்து சுத்தி பார்க்கலாம், இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அடுத்ததான் நம்ம போனது எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வாட்ச் டவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா. இது வந்து ஒரு பிரைவேட் ப்ராப்பர்ட்டி மாதிரி தான் இருக்கு. கொஞ்சம் பாயடைஞ்சு போன ஒரு பில்டிங் இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி தான் வந்து இருக்கு. இருந்தாலும் நம்ம கூட டிரைவர் வரதுனால கொஞ்சம் சேஃபாக தான் ஃபீல் பண்ணோம். அங்கேருந்து மேலே ஏறி உச்சிக்கு போனோம். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு வியூ வந்து தெரியும். நாங்கள் போன டைமு நல்ல மிஸ்ட்டு, மழை லைட்டாக பெஞ்சிட்டே இருந்தது. ஸோ அந்த காற்றுக்கும் அந்த மிஸ்ட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மாதிரி வந்து கிளைமேட் ரொம்பவே சூப்பராக இருந்தது. அங்கே கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு அடுத்ததாக வேற ஒரு இடம் கூட்டிட்டு போயிருந்தாரு. அடுத்ததாக நம்ம போனது எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்லர் கோவில் அருவிக்குழி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உள்ள போகிறதுக்கு பெரியவங்களுக்கு 25 ரூபாயும் சின்ன பசங்களுக்கு 15 ரூபாய் என்ட்ரி டிக்கெட் எடுக்கணும். இது வந்து கேரளா கவர்மெண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. காலையில் 8:30 இருந்து சாயந்தரம் 6:30 வரையும் தான் இது உள்ள போய் நம்ம சுற்றி பார்க்கறதுக்கு அலௌடு. இந்த இடத்த பொறுத்தவரை ஒரு ஆறு மாதிரி வந்து போயிட்டு இருக்கு தண்ணி. அதை சுற்றி வந்து ஒரு நல்ல வியூ மாதிரி ஒரு பார்க் மாதிரி வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. அந்த ஆத்து ஓரத்துலேயே அப்படியே நம்ம நடந்து வந்தோம் அப்படின்னா மலையோட உச்சில இருந்து அப்படியே அந்த தண்ணி அருவியா கீழே வந்து உழுது. இப்போ நம்ம பார்க்குறோம் இல்லையா ஒரு வேலி, இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேலிக்கு இந்த பக்கம் கேரளா கவர்மெண்ட், இது வேலிக்கு அந்த பக்கம் தமிழ்நாடு கவர்மெண்ட் இது இந்த இடம். ஸோ அந்த
அந்த பக்கம் அருவி கீழே இருந்து நம்ம பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் தான். அதாவது நம்ம கம்பத்துல இருந்து குமிளி போகிற வழியில இல்லை, ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா தூரத்தில் மலை உச்சியிலேருந்து ஒரு வாட்டர் ஃபால்ஸ் ஊற்றுற மாதிரி நம்மளுக்கு ஒரு ஃபீல் ஆகும், பார்க்க தெரியும். அதுதான் வந்து இந்த வாட்டர் ஃபால்ஸ். இப்போ அந்த உச்சியில் தான் நம்ம வந்து நின்றுட்டு இருக்கோம். ஸோ இந்த இடமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஸ்பாட்டு தான். நல்ல ஒரு பார்க் மாதிரி இருக்குது, பார்க்க பச்சை பசேல்னு இருக்குது. இங்கே ஊஞ்சல், அதுக்கப்புறம் அங்கே சேரு இதெல்லாமே வந்து போட்டு வச்சுருக்காங்க. இங்கேயும் நம்ம ஒரு மணி நேரம் ரிலாக்ஸாக உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஏற்ற இடம் தான். ஸோ இந்த இடத்தையும் நம்ம சுற்றி பார்த்துட்டு நேராக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தங்கி இருந்தோம் இல்லையா, அந்த ரெசார்ட்டுக்கு வந்து நம்ம போயிட்டோம். டின்னர் வந்து நம்ம ரூமுக்கே ஆர்டர் பண்ணிட்டு இருந்தோம், ரூமுக்கே வந்துருச்சு. அங்கேயே உட்காந்து நாங்கள் சாப்பிட்டோம். சப்பாத்தி, சிக்கன் கிரேவி, அதுக்கப்புறம் தால் ஃப்ரைன்னு வந்து ஒரு சில ஐட்டம் வந்து சொல்லியிருந்தோம். ரொம்பவே நல்லா இருந்தது நைட்டு டின்னருமே. இந்த இடத்துல நைட்டு வந்து ரிலாக்ஸாக தூங்கி எழுந்து காலையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணி விட்டுட்டு வெளியே அந்த சூரியன் உதயமாகறதையும் அந்த க்ரீனிஷான அந்த இடத்தையும் வந்து பார்த்துக்கிட்டே டீ ஒன்று குடித்தோம். அவ்வளோ ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருந்தது. இப்போ தேக்கடியை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சுற்றுலா இடங்கள் வந்து இருக்குது. அது என்னென்ன இருக்குது அப்படின்றத ஓரலாக வந்து சொல்கிறேன். நீங்கள் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ் ஆகும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த சைடு போகிறதுனாலும் ஜீப் சஃபாரி வந்து அங்கே நிறையவே இருக்குது. ஆஃப் ரோட் ஜீப் சஃபாரி, அதுக்கப்புறம் வியூ பாயிண்ட் எல்லாம் பார்க்குற மாதிரி எக்கச்சக்கமான இடங்கள் வந்து அங்கே வந்து இருக்குது. இது தவிர மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா பெரியார் வனவிலங்குகள் சரணாலயம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே ஏரி வந்து இருக்கு இல்லையா, அதில் வந்து நம்ம போட்டிங் வந்து போகலாம். இது வந்து கவர்மெண்ட்டே வந்து ஏற்பாடு பண்ணுறாங்க. காலையில் 7:30, 9:30, 11:30, 1:45, 3 மணின்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போட்டிங் வந்து மூவ் ஆகுது. ஸோ கண்டிப்பாக இந்த போட்டிங்கில் நம்ம போகும்போது இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போவோம். அப்போது தண்ணி குடிக்கிறதுக்காக மான், யானை இதெல்லாமே வந்து அந்த ஏரி ஓரத்துக்கு வந்து வரும். இது வந்து பை சான்ஸ் தான், எல்லா ட்ரிப்லையுமே நம்மளுக்கு வந்து கிடைக்காது. ஈவினிங் டைமில் வந்து பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. தேக்கடியில் யானை சஃபாரி வந்து ரொம்பவே ஃபேமஸ். அங்கங்கே வந்து பார்த்தீங்கன்னா யானை சஃபாரி இருக்கும், யானையோட குளிக்கிற மாதிரியும் வந்து அங்கே இருக்கும். அதையும் வந்து நம்ம என்ஜாய் பண்ணலாம். இது தவிர கேரளாவோட பாரம்பரிய நடனம் சொல்லுவாங்க இல்லையா, கதகளி, களரி சண்டை அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே அங்கே இருக்கு. ஈவினிங்ல வந்து டெய்லியுமே நடக்கும். அதையும் வந்து நம்ம போய் பார்க்கலாம். ஸோ இது தவிர ஏகப்பட்ட சுற்றுலா இடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தேக்கடி குமிளியில் வந்து இருக்கு. குமிளி தேக்கடி வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக வந்து நீங்கள் சுற்றி பார்க்கறதுக்கு குறைஞ்சது ஒரு 2 நைட்டு 3 பகலாச்சும் நம்மளுக்கு தேவைப்படும். அதுவே கம்மி தான், இருந்தாலும் அந்த டூரேஷனில் நம்ம தங்கி பார்க்கறது உண்மையிலுமே நம்மளுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம தங்குறோம் இல்லையா, இந்த ரெசார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கேட்டகரியில் ரூம்ஸ் வந்து இருக்குது, வில்லாவும் இருக்குது. சப்போஸ் நீங்கள் இதில் தங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் கொடுத்துருக்கு இல்லையா, அந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுக்கு எந்த ரூம் வேணும், எத்தனை பேர் வரீங்க, இல்லை வில்லா வேணுமா அப்படின்றத டீட்டெயிலாக சொன்னீங்கன்னா அதுக்கான காஸ்ட் வந்து அவங்க தெளிவாக சொல்லிடுவாங்க. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நேற்று இன்றைக்கி தேக்கடியில் இருக்கக்கூடிய இந்த ரெசார்ட்டில் தான் வந்து நம்ம தங்கிட்டு இருந்தோம். ஸோ ரொம்ப நல்லா இருந்தது. நான் சொல்கிறத விட நம்ம கூட வந்த நண்பர்கள் வந்து அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்குவாங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது, எதிர்பார்த்த விட ரொம்ப அதிகமாக இருந்தது. ஒரு நல்ல ஒரு ஃபேமிலியோடு வந்தால் பீஸ்ஃபுல்லாக தங்கிட்டு போகலாம் கண்டிப்பாக. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தேக்கடி வர பிளான் இருந்தால் இந்த இடத்துக்கு வந்து இங்கே ஸ்டே பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நீங்களே சொல்லுவீங்க இந்த இடம் எவ்வளோ நல்லா இருக்குது, பீஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நாங்கள் இங்கேருந்து பார்த்திங்கன்னா வாகமான் கிளம்பிட்டோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் வில்லேஜ் டேட்டாபேஸ் அப்படிங்கிற யூடியூப் சேனல் இருக்குது, அதை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிங்க. இந்த வீடியோ நீங்கள் ஃபேஸ்புக் பேஜில் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா ஃபேஸ்புக் பேஜும் இருக்குது, இன்ஸ்டாகிராம் பேஜும் இருக்குது, அதையும் வந்து ஃபாலோ பண்ணிங்க. அதே மாதிரி வந்து இன்னொரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். ஸோ இங்கே இருக்கக்கூடிய எல்லா ஸ்டாஃப்புமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க. ஸோ நம்மளுக்கு என்ன தேவையோ அதை கேட்டு அவங்க செஞ்சாங்க. நன்றி. தேங்க்ஸ் மேம். தேங்க்யூ ஜி. தேங்க்ஸ் மேம்.